ஆடு வெளியேறி போடும். ஆடு வெளியே போயிடும். ஆமா. ஓடுவாங்க. எங்க எங்க இந்த வாசல்ல சித்திரிச்சு வாசல்ல. முத்தா முத்தா கம்னாடி பையா பொம்னாடி பச்சை பட்டி இல்ல. ஆமா. ஆடு பாரா பட்டி தந்து ஓடி போச்சு. பட்டி தந்து ஓடி போச்சு நோரி. அந்த மாதிரி போனா. ஆமா. சாந்த பேத்து ஓடுவான். எங்க ஓடுவான்? எங்க ஆட்டு செட்டார போ. ஆடு செட்டார இந்த நேரம் உள்ள நோய்வான். பகவான் போறாரு. பகவான் அந்த கண்ணாடி பையா அத கண்ணபுரா வீட்டு பையா அந்த பொம்பளை மானா ஏப்புறாய்வான். அடே வெக்கி போற பேராரா மாதிரி திருமண ஆன நாள்ல இருந்து கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டிருப்பாங்க. கணவன் மனைவிக்கு புருஷன் தெரியும். புருஷன் தெரியும். புருஷன் சாடு மனைவி தெரியும். இது சந்தேகம் அந்த அம்மாவுக்கு அவனுக்கு ஏற்பட்டு போச்சு. அடே நம்முடைய கணவர் என்றும் இல்லாம என்று சைலண்ட் பாட்டு நம்மாலே சந்தேகம் ஆகி போச்சு. பக்குமா தடவி பாப்பா. அடே பக்குமா குடும்பி புடிச்சுன்னு வெளிச்சத்துல வெளி வந்து பார்த்தா இந்த கரப்பன். அடே பகவான் கண்ணா நீ என்னோட வந்த எடுப்பா மத்து மத்து கடமுமோ இல்லாவா மத்து மத்து தயிர் கடின மத்து 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 வந்து அடிப்பா. அடே ஒரு கொம்மியாட்டி அடிப்பா. கம்மியாட்டி பையா கொம்மியாட்டி என்ன கம்மியாட்டி அடிவாங்க. யார் அடி வைக்கிறா? நான் வாங்குறேன்ற அந்த கம்மியாட்டி அடி வாங்கடா. அடே பகவான் அடுத்த மனைவி. அடே ஆமா இவன் மனைவி இருந்தா ஏண்டா கேட்டுக்குவா. சொந்த பொண்டாட்டியாட்ட அடி வாங்கனா பரவாயில்லடா. ஒண்ணு மேரிடா இவன் எப்படி போனா சொந்த மனைவி பதின்னா ஆமா மனைவி சொந்த பத்தி எவன் போல பெண்களை பத்தி முன்னிடும் சொந்த மனைவி அவன் போய் அவன் என்ன பாப்பீங்களா? அந்த கண்ணாடி போய் வந்த போற கண்ணாடி ஏடா வரணும்? அவன் ஊர்ல இருக்கான். இன்னத்துல வரலாமா? போய் ஆடு வடி மாவாதி இருக்காதுல தெரியுமா? பாட்டிமா நாங்க மோசமான மூக்குமித்தி மூக்குத்தி காய்ச்சி மூடுனாங்க. யாருன்னா வந்தா ஆமா இந்த ஈங்குது பாரு ஈயா அத அப்படியே கொஞ்சம் காய வச்சு காதுல ஊத்திடுவோம். அது ஆம்பளைங்க பேசுனா அன்னவாக்கு கிராமம் ஆமாம் பழனி கிராமணியார் கிராமணியார் 50 ரூபாயும் அடியானுக்கு 50 ரூபாயும் அந்த சொன்னார். அந்த நீங்க காய்ச்சியே காதுல ஊத்திடுவோம். காதுக்காக அது ஆம்பளைங்க பேசுனா ஆமா பொம்பளைங்க பேசுனா என்ன பண்ணுத்தியா பொம்பளைங்க பேசுனா துணியை தச்சுலாம். யாரு எந்த முறை சொத்த கீழே
தெரியாதுங்க. சொத்தை கலக்கா தெரியாது. காட்டுல இருக்குமா? அது காட்டிலே இருக்கக்கூடிய சொத்தை கலக்கா. அந்த சொத்தை கலக்கா எந்த முடியாது. கொல்ல மோட்ல இருக்கா? கொல்ல மோடு அது கொல்மோட்ல. ஆமா, அது பூமியிலே படர்ந்திருக்கும் அந்த செடி. அந்த சொத்தை கலக்கா பால் வரும், பால் வரும். அத சின்ன புளிப்பா இருக்கும், புளிப்பா இருக்கும். அந்த சொத்தை கலக்காயை சாப்பிட்டு காந்த குடிச்சிட்டு குடித்து அந்த பாத்துக்கலாம் பால் வரும், பால் வரும். அத கிளனா உள்ள என்ன இருக்கும்? சூப்பர். நான் கமிட்டி பையா சூப்பர். மேலே போகும். என்ன பண்ணுவ? அப்படி காட்டியா? என்ன பண்ணா? சரி, ஒரு 2 ஏக்கா நிலம் வச்சுக்கிறான். அத பயிர் சொல்லிட்டு அது வந்து நடணும். அதுக்கு என்ன பண்ணுவான்? ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு நாத்து இவ்வளவு கட்டுன்னு இருக்கும். ஒரு 50 கட்டுன்னு வச்சுக்கோ. அந்த 50 கட்டு ஒரு ஏக்கருக்கு போட்டுருவாரு. இந்த பெண்கள் என்ன பண்றோம்? போறவத்துல நம்ம ஆட்டு நட்டுக்குள்ளே வருவாங்க. அப்படி கடைசியா பார்த்தா இருக்கும், நாத்து இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த நட்ட நாத்தை எடுத்து அதை பிரிச்சு நட்டுட்டு வரணும். அப்படிப்பட்டவன் அவன் எங்கிட்டு வரான்? அந்த கோபால கண்ணன் கரிவரத மன்னனா வந்தார். சரி, நாளைக்கு கண்டல போறோம். அந்த திருட்டு பைய திருட்டு வரலாமான்னு தான் யோசனை பண்றாங்க. என்ன சொல்ற? பரவாயில்லை, கண்டல போறியா? கண்டிட்டு போயா? நீ போடுங்க. சுடுவது போய் ஐந்தாவது வேதம் எடுத்துக்கிற இந்த மகாபாரத திருவிழாவிலே இந்த தினம் 7வது நாள் நாடகம். கிருஷ்ணன் துரியன் வாதிகள் சொல்லி நாடகத்தை பார்த்து பெருமள போகாமல் சூரிய பகவான் பாண்டவர் விழுத்து போக அத்திய பாத்திரம் கொடுத்தாரவா, அந்த அத்திய பாத்திரத்தை உங்களிடம் கொடுப்பு அனுப்புகிறோம். உங்களால் ஈண்ட ஒலியை இதிலே கொடுத்து எங்களுக்கு அன்பாக அளித்து ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மகாராஜ் உண்டு சரஸ்வதிபுர கிராமம் குஞ்சிராமுத்து வகரா கோபாலையா அவர்கள் அடியமர்ந்து கொண்டு ரூபாங்கத்திற்கின்றார். கண்ணம் வரக்கூடாது. கண்ணம் வராம அந்த வயலு மறுப்புள்ள வீட்டு அரண்மனையே முள்வேலி கல்வியேலி மொத்தத்தையும் போய் ஆட்டா மொத்தலைக்கு ஆஃப் பண்ணிட்டா மொத்தலைக்கு ஒட்டா எவ்வளவு செலவாக அந்த கண்ணன் பையன் வந்தா யாரும் கையெழுத்து கொடுக்க கூடாது. அவனை கண்ணை தந்து யாரும் பார்க்க கூடாது. கண்ணை தந்தா மிளகாத்தூள் தூவிர மொத்தத்திலும் அப்படி மீறி வந்தா முக்கோணத்துல கட்டி விட்டு உதவி அந்த இடப்பைய வந்தா அந்த இடப்பைய வந்தா எடுக்கும் போதே வாடா எடுக்கும் போதே மூலகாரன் அதாவது எப்படி என்றால் கண்ணபிரான் வந்தார் யாரும் பேசக்கூடாது பார்க்கக்கூடாது அவனு மீறி பார்த்து பேசினார் முக்கா
மாடத்தில் கட்டிவிட்டு பின்னர் தவிக்கிறாளே. யாரு சொல்ல போற சொல்லு, அப்படியே சொல்லு. நான் சொல்றேன், நீ போ. சொல்றா, அங்க போ, ராஜா நீ சொல்றா, சொல்றா. பின்னர் தவிக்கிறாளே. 32 கஜம். இந்த பொண்ணுக்கு குடிக்கிறியா? சொல்லு. 32 கஜம். ஆனால் போதை போடா. வர கண்ண டேய். லைட்டா நிக்கா. இந்த மொத்தி நிக்கா. நிக்கா. இரு. நித்து. நித்ரா மத்தியா. நித்தேஷா. டேய் நிக்கறியா? இது பாரு. யாரும் மூச்சு விட கூடாது. காத்து வர கூடாது. டேய் மூச்சு விடாது. காத்து வர கூடாது. குசு கூட வர கூடாது. சரியா? மூச்சு நிக்கி எதுவும் வர கூடாது. யா நிக்கியா? டேய் டேய். மேலகாரு தலைகாரு யாரும் கூடாது. நாட்டு மாதிரி யாரும் வரக்கூடாது. நாட்டு மாதிரிலாம் யாரும் கிடையாது. அது அங்க நேரடி ஆட்டம். ராஜா சபையா தெரியலையா? ஆதிசயமோ சபை தன்னில் இருக்கும் மன்னர் மன்னர் வாழ் திறக்காமல் இருப்பது இது ஆதிசயமோ? என்னடா இது? ஒரு ராஜா சபை எப்படி இருக்கணும்? 32 மேலவாத்தியம் தாம் தாம் எனும் முழங்க, வான வேடிக்கைகள், நடின மாதங்கள், குலாப் லைட்டுகள், எப்படி இருக்கப்பட்ட சபை இப்படி இருளாஞ்சு போச்சு. இனிமேதான் கொண்டு இந்த ராஜா சபை இப்படிதான் இருளாஞ்சு போடுவோம். யாருடைய கட்பாடா இருக்கும்? மதுவதுண்டா மட்காரம் அதை வளரிக்கும் அதிசை சாகுதி பித்துதோ விதியின் திதோ இது அதிசயம். மக்களனா குரங்கு ஒரு குரங்கானது என்ன செய்ததாம்? மணவனத்து வீதி ஏறியதாம். அங்க பார்த்தா பல்லாவில கல் இறங்குது. அது சாப்பிடணும் ஒரு ஆசை ஷிப்பாகும். அந்த கல்லெல்லாம் சாப்பிட்டுது. என்னாச்சு? போதை ஏறி போச்சு, இறங்க முடியல. அந்த மரத்தை விட்டுட்டு அப்படியே உட்காந்து சுத்து முத்து பார்த்துக்கணும். அந்த மரத்தில் நீண்ட நாளா ஒரு பிசாசு இருந்திருக்கு. அந்த சமயம் மாற்றி அந்த மரத்தை ஒரு ஆட்டுச்சு பாரு. பொத்துக்கு வந்து குரங்கு எங்க வந்தது? மூண கஞ்சா போதெல்லாம் விழுந்தது. அங்கே சேல் பண்ணி போச்சு. ஏற்கனவே குரங்கு எவ்வளோ சேஷ்ட கல்லை குடித்து போதை ஏறிவிட்டது. விழுந்த இடம் புலகஞ்சா போதாது. ஒரு தேவை கொண்டுச்சு. எவ்வளவு சேச்ச பிறகு அந்த குரங்கு. அப்படிப்பட்ட குரங்குக்கு சம்மதியா இருக்கக்கூடிய அந்த சபை கற்பனா இருக்குமா? வேற யார் கற்பனா இருக்கும்? தம்பி என்ன பொல்ல முச்சாதன நீட கட்ட தமயன் வாரிசை கண்ணன் தர்ம மாதனை அம்பு விஜில் கூடாக்கு ஆளுமார் அசை தொட்டோ ஐவர் தூதன் வந்தான் பிரதனால் வாயப்பட்டோ இது என்னாதி ஜயமோ. துரியோதனுக்கு 99 தம்பிமார். இதுல ஆசையான தம்பி யாருன்னா துச்சாசனம் தான். அவன் என்ன பண்ணுவான்? மணல கயிறா திரிப்பானா அல்லது வானத்தை வில்லா வளைப்பானா? இதுல கிடையாது. தம்பி தானோ ஓடியா அந்த வெக்குமார் வந்து அந்த வீடை வந்து அந்த பொண்ணு இஷ்டா அவ போடியா அவரு இதான் கெட்டிக்காரன். ஒருவேளை அந்த துச்சாசனம் சொல்லி இப்படிப்பட்ட சதி நடந்திருக்குமா?
அதுவுமன்றி வீராதி வீரரம் வேண்டக்கீது ஓடினி வினவி வந்தவர்களை வரவழைத்த செய்தி சீராகவே தெரிந்து தெரிவதில்லை வைக்காதி திருடோனை தேல் கொட்டிய செயலாக்கி நோய் நீதி ஒருவன் என்ன செய்தானா ஒரு வீட்டில் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அதிகமான நகை வச்சிருக்காங்க. அந்த நகையை பார்த்துட்டானா, ஏன் என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் இந்த நகையை நான் கொள்ளடிக்க வேண்டும், இதை வைத்து லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டான். ஒரு நாள் தினம் ஒரு நல்ல வேலைக்கு போட்டு போனாங்க. வந்தாங்க, நகையை கட்டி வச்சாங்க, சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, கதவு சாதம். அந்த சூட்சத்தை அறிந்தான் அந்த திருடன். அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து அந்த நகையை எங்க இருக்கு பார்க்கறோம், கல்ல பட்டு போச்சு. அந்த நகை எடுக்க நகை மீது கருத்தை வைத்தான். என்னாச்சு, அங்க ஒரு தேல் கொட்டி போச்சு. அம்மா தேல் கொட்டி போச்சுன்னு கூத்தப்படுவானா, நகை எடுப்பானா, நகை எடுத்தோன்னே இல்லை, தேல் கொட்டி கூத்தப்படுறோம் இல்லை, அப்படியே வெளியே வாங்க முடியும். ஏன் அந்த திருடனை தேல் கொட்டிய சபையா போச்சு இந்த துரியோதன சபை. அது வந்து பருவ மல்லிகை முல்லை மாண்டகாலுக்கு சேலை மலதட சூழ்கலாவை மாநகர் நேது மாலை அருமையாக சூளைவர் அனுப்பி முருகாசிரியரை வாழ்த்தி 101 ரூபாய் பரிபாலித்திருக்கிறார். அன்னாருக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி. நாம் தூது வந்திருக்கிறோம். அவரோ பேரரசர். அவர் சேமத்தை விசாரித்து அதன் பிறகு நாம் வந்த வேலையை பார்ப்போம். உனக்கு என்ன காவல் வேலை ரெண்டு பேரையும் யாரும் இந்த சபைக்கு வரக்கூடாது அப்படின்னு ஏதோ குரல் கேக்குதுன்னா நீ சுகத்தானா ஏன் சுகமதை சேர்த்தவன் அவன ஒரு ரெடி ஐடியா பாப்போம். ரெண்டாவது பாருங்க, எவனா வந்தாலும் வச்சா உள்ள அடிச்சா வெட்டி போடுவேன். Hey!
அந்த வரதராஜ பெருமாளே வந்தாலும் வந்தாலும் என் சாமத்துக்காக மாட்டாரு. ஆமா இப்ப என் முகம் வரவாங்க என்னடா ஓய் யாரு உள்ள போயிருக்கா யாரு வந்த டேய் வரல கண்டாடி போய் எவனோ போட்டுக்கறதல எவனா வந்தான் வெளியே யாருங்க எவனா வந்தான் இப்ப புரிய வராதே இப்ப புரியலாம் பகவான் கரெக்டா ஆமா என்ன என்ன இந்த சபை வணங்கணும் நீங்க எல்லாரும் தாங்க வந்து ஒரு ஆசை. ஆமா என்ன இப்படிப்பட்ட சரி வந்து போயிது தெரியாத விஷயம் என்ன விஷயம் என்ன என் மறுப்புல அது இது ஆடி மாதம் இந்த பழமரத்துல பழம் இருக்கும் இது பழமரம் அதான் பொத்து பொத்துன்னு விழுது அப்படியா வேற எதுவும் நினைச்சாது சாமியா சாமி நீங்க வரைக்கும் தொட்டி என் மறுப்புல ஏற்பட்டு அப்படியா ஆமா நீங்க இதெல்லாம் நீ வர சொல்லி தான் இந்த மாதிரி ஏற்படுத்தி எல்லாம் உன் சுத்திட்டானா ஆனா எனக்கு ஒண்ணும் கிடையாது சாமி. அப்படியா ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டேன் ஒரு ஒருவாதான். என்னதான் இந்த இப்பதான் சூட்டு பிடிச்சாலும் ஒரு வாரமா போனையா போனா கம்பாடி பசங்க கிட்ட அந்த போட்டி சொல்லிட்டு இல்ல போன சரி யாருன்னு பாருங்க இப்போ உனக்கு என்ன தகுதி ஏன் தகுதி இல்ல நீ யாரு யாரு ஆட்டிய மாட்டிய மேஸ்திரி கொடுக்கிற ஆட்சிகள் கொடுத்தால் ஆட்டிய மாட்டிய மேஸ்திரி ஆட்சிகள் கொடுத்தால் ஆட்ட மாட்ட மேய்க்கிறவன் ஏன் சாப்பிட்டு தகுதி நான் வந்த நான் கழகம் ஒன்றும் கொண்டு வரவில்லை அருப்பிள்ளை ராஜா பார்க்க போறேன்னா ஆசை நல்லா இருக்கா நல்லா பேசுனா
நீ உட்காரு மாமா. நாதாரு பலப்பாட்டுல கம்பெனி டேய் காட்டிலே யாரு புத்தி ஒடுக்காம நான் காட்டுல இருந்து வரேன். காட்டுல விட்டாரு ஏதோ கலாச்சாரம் இறங்கி போச்சு. கொள்ளக்காரன் மாத்தான் ஓட்டுமே பவுன்ல விட்டான். அதை மீட்டு வரத்துக்கு வக்கீல் கையில காசு இல்ல. ஆமா அந்த காடு யாரு காடு யாரு காட்டுறதா தெரியுதா? உங்க காட்டுதான். நம்ம காட்டுல விட்டுக்கிறாரு. கட்சியில அங்க போய் நம்ம காட்டு வந்துக்கிறாரு. சரி மாப்பிள்ளை கிட்ட கையாட்டு ஆயுமானா சும்மா கூட்டி யாராவது போட்டுக்கிறாரு. அதான் அப்படி காட்டுல போச்சு ஆடு. எத்தனை ஆடு? 6 ஆடு. எத்தனை பெண்ணாடு எத்தனை ஆணாடு? 5 ஆணாடு ஒரு பெண்ணாடு. ஏண்டா 10 ஆடு இருக்கான். 9 பெண்ணாடு ஒரு ஆணாடு இருக்கான். அது குட்டி போட்டா வட்டி கட்டலாம். ஒரு பெண்ணாடு 5 ஆணாடு ஆணாடு ஒரு பொண்ணாடு மாட்டி அன்று காட்டில் போன ஆடாகின்ற நாட்டில் பேர் பாதி. இவரு அந்த சின்ன தாய் மாவன மாத்திட்டு நல்ல எண்ணத்தோட நான் தான் சொன்னேன். அப்பயே இப்ப என்ன சொன்ன தெரியுமா? காட்டில போன பாண்டவருக்கு நாட்டுல பேர் பாரு. ஐயோ குடுக்காத அந்த பேர் பாரு. யார் கட்டுது? யார் கட்டுது? நான் சொல்றேன் பஞ்சா பாண்டவருக்கு படியாளம் இருக்கு. அந்த பஞ்சா பாண்டவருக்கு என்ன கட்டு போச்சு? சொன்னா எதை இருக்கு செய்யறான். யாரு? கம்பளி குடையா நாங்க சின்ன மாணவர் போய் கேளமா சொல்றீங்க. நீ மாமனாரா? ஆமா. மானகட்ட செவிடா வேண்டாம். செவிடா போய் சொல்லாதீங்க. உள்ளங்க பாவம். நீ வந்து கேட்டா கொடுக்க மாட்டேன். அந்த முக்கந்தாரி சிவன் அவன் வந்து கேட்டா நான் கொடுக்க மாட்டேன். நீ அற்பன் நீ வந்து கேட்டு கொடுங்க.
மாட்டேன். என்ன போக மாட்டியா? பாப்பா எத்துடன் மாறிடா மரியாதையாக உலகத்தை பாலே புரியா அது துறந்த அம்மா மாமனாருக்கு மரியாதை கொடுக்குறேன். ஆச்சியா பேசுறேன். இந்த மாமனார் மரியாதையா என் படி விட்டு போயிடு. இல்லைன்னா போகல அட பிம்பா குட்டு வெட்ட வச்சிடலாம் எடுத்து சொல்லு. ஒரே ஜட்டா மாடு படிக்கிறான். ஒரே நாட்டியா உனக்கு ஜன்னத்து தூது அது நீ நல்லவனா சூதுவாது உள்ளவன். எனக்கு சூதுவாதே தெரியாது. தெரியாதா? மாமனார் பத்தி தான் தெரிஞ்சுக்கிற புதுசா. மானகட்ட மாமா சின்ன மாமா நீ அடிக்க வந்த நேத்து நத்தி புறா பட்டாய் வேற வராமல் கேட்டாய். எங்க அண்ணன் பண்ண கொத்துக்கிறேன். சின்ன மாமனார் ராஜா வந்து வாராட்டா. அது என்ன சொல்றது? நீ மாமனார் தானே? யாரு பார்க்க வந்த? யார் உன்னதா? ராஜா ராஜா பார்க்க வந்து. யாரு நீ யாரு? நான் குருகுலத்தா ராஜாவே. மண்டாது மன்னன் சீமான் சீமான் கோமாரி கோமா அட குருகுலத்தர் ரத்தனே உன்மானா தின்னு கொஞ்சம் எல்லாம் பண்ணி மறுப்புல எவ்வளவு முடிச்சறையா சூடு சொன்னது ஏன் உண்டா சூடு சொன்னது ஏன் ஐயோ ஒரு சின்ன மாமனார் எப்போதும் வராது வந்துறாரு. வாங்க மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு சேமத்தை ஒரு நான் உங்களை வந்து வந்தவன் நேரா என்ன இதுல பாக்கணும். உண்மைதான். எங்க சித்தமா வீட்டுக்கு ஏன் போயிட்டு என்ன அபித்தானம் செய்த ஏன் சாப்பிட்ட ஒரு சம்பந்தி ஒரு பெண்ணு வீட்டுல என்ன தலை குத்துனா என்னைக்கு என்னைக்கு அபித்தானம் செய்வாங்க? எனக்கா தலை குத்துவாங்க? ஒருவர் தவறி விட்டால் 16ஆம் நாள் முடிந்து அன்னைக்குதான் சம்பந்திக்கு ஒருவர் தவறி விட்டால் 14ஆம் நாள் முடிஞ்சு 17ஆம் நாள் அதாவது பெரியோரோடு ஒன்று சேர்ப்பார் கசப்பு தலை. அந்த நிலைக்கு வந்து நீ அந்த தலைமுறை வந்து முதல் தலைமுறை எவ்வளவு உனக்கு புண்ணியம் எவ்வளவு பாக்கி உனக்கு அவன் தலைமை சாணி ஊத்து நினைக்கிறேன். மறுப்புல வந்து போனாங்க எல்லாம்
திருநீல கண்ணாயா தினம் உலக மாமுனிவர் சூதா வந்தான். அவனுக்கு பதில் தூது சத்தியமாவன் எடுத்து நாங்க சபை கூடி நாட்டாண்டவர் நாடு காட்டாண்ட காடு என்று யோசித்து சொல்லி அனுப்பணுமே. நீ சொன்னா ஏத்துக்கணுமா? சரி நீ ஏத்துக்கல ஏத்துக்க முடியாது. நீ வந்த சூதா வந்த என்னையெல்லாம் கேட்கணும். தாசிக்கு கீமையானவள் வெள்ளாட்டி. அந்த வெள்ளாட்டி பெற்றவள் யாரு? சித்தப்பா. அது சொல்லாத. பேமானி விடு. சித்தி இல்ல ராசி விட்டு பெருக்கிறோம். அவளுக்கு பிறந்த வீட்டுக்கு நீ ஏண்டா போன? இப்போ ஒரு போட்டோடு அடிக்கிறேன்.